நல்ல நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவாராக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா நமக்கு எண்ணில் அடங்காத நிஅமத்துக்களை, அருள்கொடைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய இந்த நிஅமத்திற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு அருள்கொடைகளை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹஸூஹா, நான் உங்களுக்கு கொடுத்த நிஅமத்துகளுக்கு நீங்கள் அருள்கொடைக்கு நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள் என்று சொன்னால், எண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதை உங்களால் எண்ணி பார்த்து விட முடியாது. அந்த அளவிற்கு அருள்கொடைகளை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வான். அல்லாஹ் தஆலா நமக்கு எண்ணில் அடங்காத நிஅமத்துக்களை கொடுத்திருந்தாலும் கூட, இந்த அனைத்து நிஅமத்துக்களை விட சிறந்த உயர்ந்த ஒரு நிஅமத் என்று சொன்னால், நாம் எல்லாம் முஸ்லிம்களாக பிறந்திருப்பது, சத்திய மார்க்கமான இஸ்லாத்தில் பிறந்திருப்பது இருக்கிறதே, எல்லா நிஅமத்துக்களையும் விட ஆறு உயர்ந்த நிஅமத் என்பதாக நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இஸ்லாத்தினுடைய மகிமையையும் அதனுடைய சிறப்பையும், இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய சட்ட திட்டங்களையும் நாம் அறிந்து செயல்படுவது என்பது, யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்று இருக்கின்றோமோ அவர்களுக்கு இந்த செயல்பாடு கட்டாய கடமை என்பதாக நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், அதை நாம் உள்ளத்தால் ஆழ தெரிந்து, நாம் அறிந்து, அதனுடைய மகத்துவத்தை விளங்கினால் மட்டும்தான் இஸ்லாமினுடைய ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்களை பின்பற்றுவது, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை பின்பற்றுவது என்பது இலகுவான காரியமாக அமையும். அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை நம் வாழ்க்கையை ஏற்று நடக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சொன்ன குர்ஆன் சொல்லக்கூடிய விடயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். பதிய வைத்தால் தான் நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்பது இலகுவானதாக மாறும் என்பதை நாம் உணர்ந்த கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உணர்வுபூர்வமாக ஒரு விடயத்தை தெரிந்தால்தான் அதை செய்வது என்பது இலகுவான காரியம் என்பது நடைமுறையில் ஒத்தாகக்கூடிய ஒரு செயல். இஸ்லாத்தினுடைய வாழ்வின் நடைமுறைகளை சொல்லித் தருவது என்பது மற்ற சமுதாயத்தில் இல்லை. இஸ்லாம் என்பது ஒவ்வொரு செயல்பாட்டையும் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஒரு மனிதனுடைய நடைமுறை வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும், அவருடைய உணவு பழக்கங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், அவருடைய குணநலங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், அவருடைய நடை உடை பாவனைகள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய குழந்தையை எவ்வாறு வளர்க்க வேண்டும், அவருடைய பேச்சு நடைமுறை எவ்வாறு அமைய வேண்டும், அவருடைய நடைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்று ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலேயும் இந்த இஸ்லாம் நடைமுறைகளை, வழிமுறைகளை சொல்லி காட்டுகிறது. இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடைமுறைகள் மற்ற மதத்தில் சொல்லப்படவில்லை என்பதுதான் சத்தியமான ஒரு உண்மையாக இருந்து கொண்டு இருக்கிறது. இஸ்லாம் என்பதை அனைத்து செயல்பாட்டையும் இவ்வாறு தான் செய்ய வேண்டும், நீங்கள் இவ்வாறு செய்தீர்கள் என்று சொன்னால் வெற்றி பெற்று விடுவீர்கள் என்று ஒவ்வொரு கோணத்தையும் தெளிவாக இஸ்லாம் பேசி காட்டுகிறது. இதுபோல தெளிவாக உணர்ச்சிகரமாக எந்த ஒரு மதத்திலும் சொல்லப்படவில்லை என்பதுதான் சத்தியமான உண்மையான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். அந்த சட்ட திட்டத்திற்கு தான் ஷரியா என்பதாக பயன்படுத்துவார்கள். இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்ட திட்டத்திற்கு தான் ஷரியா என்பதாக சொல்லப்படும். இந்த ஷரியாத்தினுடைய சட்ட திட்டங்கள் என்பது எல்லா விதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சொல்லப்பட்டதை
நாம் வாழ்வில் ஏற்று நடப்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கட்டாய கடமை என்பதாகவும் இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது. எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சட்ட திட்டங்கள் சொல்கிறது என்று சொன்னால், தண்ணீரில் ஆரம்பித்து ஒரு மனிதன் மரணித்தார் என்று சொன்னால் அந்த ஜனாசாவை எவ்வாறு குளிப்பாட்ட வேண்டும், அந்த ஜனாசாவை எவ்வாறு அடக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒவ்வொரு கோணத்தையும் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. மேலோட்டமாக பார்த்தால் தண்ணீர் என்று சொன்னால் இந்த தண்ணீரை கொண்டு ஒளி செய்வது கூடுமா, இந்த தண்ணீரை பயன்படுத்துவது கூடுமா, இந்த தண்ணீர் சுத்தமானது பிற நகரை சுத்தப்படுத்துமா என்று பல விடயங்களை இந்த தண்ணீரின் மூலமாக ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்களை நாம் எடுக்கலாம். தொழுகையில் எடுத்துக்கொண்டால் தொழுகையிலே பல ஷரியத் சட்டத்திட்டங்களை நாம் எடுக்கலாம். வியாபாரத்தை எடுத்துக்கொண்டால் வியாபாரத்திலே பல ஷரியத் சட்டத்திட்டங்களை நாம் எடுக்கலாம். ஆக சுருக்க சொல்ல போனால் இஸ்லாத்தில் மட்டும்தான் அனைத்து ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்களையும் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பது நிதர்சனமான சத்தியமான உண்மை. இதை நாம் உணர வேண்டும். உணர்வது மட்டுமல்லாமல் இதை செயல்படுத்த வேண்டும் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நினைத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷரீஅத்தினுடைய சட்ட திட்டங்களை நாம் பின்பற்றித்தான் ஆக வேண்டும். அவ்வாறு பின்பற்றாததின் அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம், பாசிச அரசானது ஷரீஅத்தை பற்றி தெரியாதவர்கள் எல்லாம் ஷரீஅத்தினுடைய சட்ட திட்டங்களை கை வைத்து அதை சீர்குலைக்கக்கூடிய காட்சிகளை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இஸ்லாமினுடைய கட்டமைப்பை விளங்காதவர்கள், இஸ்லாம் என்று சொன்னால் என்னவென்று கூட அறியாதவர்கள் எல்லாம் அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட சத்திய சஹாபாக்கள் பின்பற்றி வாழ்ந்த சத்திய நபிமார்கள் எடுத்துரைத்த அந்த ஷரீஅத்தினுடைய சட்ட திட்டங்களில் கை வைத்து இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பாசிச அரசு செய்து கொண்டிருப்பது என்பது உண்மையான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. பாசிச அரசனுடைய நோக்கம் என்ன? முஸ்லிம் மக்களை அடிமையாக்க வேண்டும், முஸ்லிம்களை பயத்தில் இந்த உலகத்தில் வாழ வைக்க வேண்டும், அவர்களுடைய ஷரீஅத்தினுடைய சட்ட திட்டங்களில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்படியாக ஒவ்வொரு பிரச்சனையை கொண்டு வந்து முஸ்லிம் மக்களின் மீது அவதூறை திணிக்கிறது, முஸ்லிம் மக்களின் மீது விரோதத்தை துணிக்கிறது என்பதை நாம் தெரிந்த ஒரு உண்மையாக தான் இருக்கிறது. ஒரு செயல்பாடு நடந்து முடிய சில காலத்திற்கு பிறகு அடுத்து இஸ்லாமிற்கு எதிரான ஒரு செயல்பாடு என்பது நடைபெறுகிறது. அந்த விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அதற்குண்டான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்க இன்னொரு செயல்பாடுகள் இது போல தொடர்படியாக நடந்து கொண்டே இருக்கிறது. பாசிச அரசானது முஸ்லிம் மக்களை விரோதியாக ஆக்க வேண்டும். எந்த அளவுக்கு சொல்கிறது என்று சொன்னால், முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, இஸ்லாம் என்பதை அழிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் பாசிச அரசானது செயல்பட்டுக் கொண்டிருப்பது என்பதை நாம் உணர்ந்த கடமைப்பட்டு இருக்கின்றோம். என்ஆர்சியினுடைய பிரச்சனைகள் வந்தது, முத்தலாக்கினுடைய பிரச்சனைகள் வந்தது, இது போல ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் வர இறுதியாக வக்ஃபினுடைய சட்டத்தில் வந்திருக்கிறது. வக்ஃபினுடைய சட்டம் முடிவு பெற இப்பொழுது சில நாட்களுக்கு முன்னால் காஷ்மீரிலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, மிகப்பெரிய ஒரு அழிவை இந்த பாசிச அரசானது ஏற்படுத்தி இருக்கிறது. இதை செய்தது மட்டும் அல்லாமல் அதனுடைய பழியை இஸ்லாமியர்களுக்கு மேலே துணிக்கிறது என்பது உண்மையான ஒரு விஷயம். ஊடகங்களை எடுத்து பார்த்தால் நமக்கு தெரியும், பாசிச அரசில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்கிறார்கள்? முஸ்லிம்கள் அந்த நேரத்திலே போராடினார்கள் என்று தெரிந்தும் கூட முஸ்லிம்களின் மீது அவதூறு தெரிவிக்கக்கூடிய, முஸ்லிம்களை கொச்சப்படுத்தக்கூடிய, அவர்களை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு விடயத்தை, மூடத்தனமான ஒரு செயலை பாசிச அரசில் இருப்பவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
நேற்றுக்குரியவர்களே, அந்த விடயத்தை காஷ்மீரினுடைய அந்த கொடுமையை நாம் பார்க்கும் பொழுது தெரிகிறது. யாரெல்லாம் சுற்றுலா பயணிக்காக வந்திருக்கிறார்களோ அவர்களை சுட்டு கொல்ல செய்கிறார்கள், கொள்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு முஸ்லிம் அந்த மக்களை காப்பாற்றுகிறார். இது தெளிவாக தெரிகிறது. இது தெரிந்து ஊடகங்களில் வெளியே வருகிறது. ஆனால் பாசிச அரசில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த கொடூரத்தை ஏற்படுத்தியது முஸ்லிம் என்பதாக சொல்கிறார். சகோதரத்துவத்தை எதிர்த்துரைத்த இஸ்லாம் சகோதரத்துவம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்கள் தான் செய்தார் என்பதாக சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இதற்கு முழுக்க முழுக்க காரணம் முஸ்லிம்கள் தான். முஸ்லிம் பயங்கரவாதி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், பாசிச அரசு இஸ்லாத்திற்கு எதிரான நம்மளை அழிக்க வேண்டும், ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்களை விட்டு பின்தள்ள வேண்டும் என்பதற்காக தூர நோக்கோடு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்க, நாம் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பது நிதர்சன உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அனைத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்களை பாதுகாப்பதற்கு, நம்முடைய உரிமைகளை நாம் மீட்டெடுப்பதற்கு நாம் எந்த அளவுக்கு முயற்சி செய்திருக்கின்றோம், ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்களை, மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை பின்பற்றுவதில் என்னுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். அனைத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷரியத்தினுடைய சட்ட திட்டம் என்பது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மார்க்க சட்ட திட்டம் என்பது ஒருபொழுதும் மாற்றப்படாது. ஏனென்று சொன்னால், இது அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்டது. ஒரே நேரத்தில் இந்த ஷரியத்தினுடைய சட்ட திட்டம் என்பது ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ் தஆலா காலத்திற்கு ஏற்றார் போல, தேவைக்கு ஏற்றார் போல அல்லாஹ் தஆலா மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை ஏற்படுத்தி இருக்கின்றான். இது நிதர்சனமானது, உண்மையானது. இதை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்ல, இந்த ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்கள் கியாமத் நாள் வரை நிலைபெற்று இருக்கும் என்பதை இஸ்லாம் தெளிவாக பேசி காட்டுகிறது. அந்த ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்களை பின்பற்றுவதில் நாம் எந்த அளவுக்கு பேணுதல் காட்டுகின்றோம் என்பதை நாம் தம் கையை உள்ளத்தில் வைத்து யோசிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், "சும்ம ஜஅல்னாக அலா ஷரீஅத்தின் மினல் அம்ரி ஃபத்தபிஅஹா." மார்க்கத்தினுடைய காரியங்களை, நேரான ஒரு பாதையை நாம் உங்களுக்கு அனுப்பி இருக்கின்றோம். ஃபத்தபிஅஹா, நீங்கள் அதை பின்பற்றி வாருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்கின்றான், "வலா தத்தபிஅ அஹ்வாஅஹும்." உங்களுடைய உள்ளங்கள் சொல்லக்கூடிய, உங்களுடைய மன இச்சைகள் சொல்லப்படக்கூடிய அந்த செயல்பாடுகளை நீங்கள் ஏற்று இந்த வாழ்க்கையில் நடக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு எச்சரிக்கின்றான். ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்களை நீங்கள் ஏற்று நடங்கள், உங்களுடைய உள்ளம் எது சொல்கிறதோ அதை ஏற்று நடக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சுருக்க நமக்கு சொல்லிவிட்டான். கணியத்திற்குரியவர்களே, ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்களை நாம் ஏற்று நடப்பதினால் தான் இந்த உலகத்தில் நமக்கு கண்ணியமும் நிம்மதியும் இருக்கிறது, நாளை மறுமையும் கண்ணியமும் நிம்மதியும் இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு விடயத்தில் தம்முடைய உள்ளம் சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை, மாற்றமான ஒரு செயல்களை உள்ளம் சொல்கிறது, அதை பின்பற்றும் பொழுது அந்த நேரத்தில் அது வேண்டால் சந்தோஷமாக இருக்க, நாளை மறுமையில் அது நமக்கு பாதகமாக மாறிவிடும். உதாரணத்திற்கு சொல்ல போனால், தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டு விட்டது. அந்த நேரத்திலே முக்கியமான ஒரு வேலை என்பது வந்துவிட்டது. உள்ளம் என்ன சொல்லும்? தொழுகையினுடைய மகிமையும் சிறப்பை விளங்கியிருந்தால் தொழுகை என்பதாக சொல்லும். ஆனால் பொதுவாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், உள்ளம் சொல்லக்கூடிய ஒரு வேலையம் அந்த செயலை செய்து விட்டு தொழுகைக்கு வந்துவிடலாம். தொழுகை, நாம் தொழுகையை பிற்படுத்திக் கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்க, இந்த செயல் இப்பொழுது விட்டால் அது தீர்ந்துவிடும், இதை செய்துவிட்டு பிறகு கொள்ளலாம் என்பதாக உள்ளம் சொல்லும். ஆனால் இஸ்லாம் சொல்கிறது, நீங்கள் நன்மையான காரியத்தில் விரைந்து செல்லுங்கள், அந்த நேரத்தில் நீங்கள் தொழுகையை முற்படுத்த வேண்டும், உள்ளத்தை முற்படுத்த கூடாது என்பதாக இஸ்லாம் சொல்கிறது.
எப்பொழுது நாம் ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்களை நாம் ஏற்று நடப்போமோ அப்பொழுது அல்லாஹ் தஆலா கண்ணியத்தையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தருகின்றான். நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதாக நினைக்கின்றோமோ அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை அல்லாஹ் தஆலா தருகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்களை அவ்வப்போதே ஏற்பட்டது என்பதற்கு ஒரு வரலாற்றை நினைவு கூற விரும்புகின்றேன். ஷஅய்ப் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹத் யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். உஹத் யுத்தத்திற்கு செல்கிறார்கள், மரணித்து விடுகிறார்கள். ஆனால் முன்னாள் அரபியர்களுடைய ஒரு பழக்கம் என்னவென்று சொன்னால், யார் போருக்காக வேண்டி செல்கிறார்களோ அவர்களுடைய உடைமைகளை சொத்துக்களை யார் பார்த்துக் கொள்கிறாரோ அவருக்கு உரியதாக அது மாறிவிடும் என்பது முன்னால் இருக்கக்கூடிய அரபியர்களுடைய ஒரு நடைமுறை. உதாரணத்திற்கு சொல்ல போனால், இப்பொழுது நான் போருக்காக வேண்டி செல்கின்றேன், என்னுடைய உடைமைகளை என்னுடைய சகோதரர் பார்க்கிறார், நான் யுத்தத்திலே சென்று மரணித்து விட்டேன் என்று சொன்னால் என்னுடைய உடைமைகளும் சொத்துக்களும் என்னோட சகோதரனுக்கு மாறிவிடும். இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் என்பது இருந்தது. ஸஅய்ப் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹத் யுத்தத்திற்கு செல்கிறார்கள், சென்று மரணித்து விடுகிறார்கள். அவர்களுடைய சகோதரர்கள் அவர்களுடைய சொத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். ஸஅய்ப் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி தன்னுடைய 2 குழந்தை பெண் குழந்தையை அழைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் உஹத் யுத்தத்திற்கு சென்றார், மரணித்து விட்டார். அவருடைய சொத்தை அனைத்தையும் அவருடைய சகோதரர்கள் எடுத்துக் கொண்டார்கள். என்னிடத்தில் 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்வதற்கு என்னிடத்தில் எந்த ஒரு வருமானமும் எந்த ஒரு சொத்தும் எந்த ஒரு செல்வமும் இல்லை. இந்த விடயத்தில் நீங்கள் தீர்ப்பு கொடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள், உங்களுக்கு தீர்வு அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக சொல்லி அனுப்பிவிட்டார்கள். சில காலங்கள் கழிக்கிறது, தீர்வுகள் கிடைக்கவில்லை. மீண்டும் நபியிடத்திலே வந்து அழுது முறையிடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த நேரத்திலே சொத்துக்களுடைய பிரித்து கொடுத்தல் பற்றி அல்லாஹ் தஆலா வஹியை இறக்குகின்றார். யாருக்கு எப்படிப்பட்ட சொத்தை பிரித்து கொடுக்க வேண்டும், சொத்தை பிரித்து கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன என்ற ஷரீஅத்தினுடைய சட்டத்தை அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு வஹியாக இறக்குகின்றார். இந்த ஆயத்தை நபி அவர்கள் அந்த பெண்ணுக்கு தீர்வாக சொல்லி அனுப்பினார்கள் என்பதாக வரலாறுகள் சொல்கிறது. ஏன் இதை கூறுகின்றேன் என்று சொன்னால், ஷரீஅத்தினுடைய சட்ட திட்டங்களை ஒரு நபரால் ஒரே நேரத்தில் எழுதி முடிக்கப்படவில்லை, காலத்திற்கு தோதுவாக இறக்கப்பட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷரீஅத்தினுடைய சட்ட திட்டங்களில் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு அமைந்திருக்கிறது, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு செயல்பாட்டையும் இவ்வாறு தான் வாழ வேண்டும் என்பதாக குர்ஆனில் சொல்லிவிட்டான். அதை எடுத்துரைப்பதற்காக இந்த உலகத்திலே 1,00,000க்கும் அதிகமான நபிமார்களை அனுப்பிவிட்டான். அந்த ஒவ்வொரு நபிமார்களும் வந்து செய்த ஒரு வேலை என்ன, குர்ஆனை பற்றி மக்களிடத்தில் எடுத்துரைப்பார்கள், அவர்களுடைய உள்ளத்தை பதப்படுத்துவார்கள். இதுதான் அவர்களுடைய வேலை. அப்படி பதப்படுத்தி உருவாக்குனவர்கள் தான் சஹாபாக்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டது மட்டுமல்லாமல் நபியினுடைய சபையில் அமர்ந்து தெரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் அவ்வாறே பின்பற்றினார்கள். பின்பற்றினது அடிப்படையில் நபி அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஹாபிகல் நுஜூம் ஃபபிஅய்யிஹிம் யக்ததைது வ இஹ்ததைதும், என்னுடைய தோழர்கள் இருக்கிறார்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரத்தை போல, அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களை ஒரே ஒரு நபரை நீங்கள் முன்னோடியாக ஆக்கி அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றி வாழ்ந்தால் நீங்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள் என்பதாக சொன்னார்கள். இந்த சஹாபாக்களுடைய முன் வாழ்ந்த விடயத்தை நீங்கள் யோசித்தால், முன்னால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் எவ்வாறு இருந்தார்கள், அடிமட்ட தளத்தில் மடமையில் இருந்து கொண்டு இருந்தார்கள்.
அவர்கள் எல்லாம் மனிதர்களா என்று கேட்கக்கூடிய, மனம் நெகிழக்கூடிய, மனசாட்சி இல்லாமல் வாழ்ந்த அந்த நபர்களை நபி அவர்கள் பக்குவப்படுத்தினார்கள். அந்த சஹாபாக்கள் தெரிந்து அமல் செய்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, விளங்கக்கூடிய ஒரு விஷயம், தெரிவது இங்கு அவசியம் அல்ல, தெரிவதுடன் அமல் தான் இங்கு அவசியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இஸ்லாத்தினுடைய ஷரீஅத் சொல்கிறது, வெட்கத்தை பற்றி பேசி காட்டுகிறது. இந்த வெட்கம் என்பது ஈமானோடு தொடர்புடையது என்பதாக சொல்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஹயாஉ ஷுஅபத்து மினல் ஈமான். வெட்கம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதி என்பதாக சொன்னார்கள். இஸ்லாம் சொல்கிறது, ஹஜ் செய்வது 5 கடமை. நமக்கு கடமையாக்கப்பட்ட 5 கடமையில் ஒரு கடமை ஹஜ் செய்வது, உம்ரா செய்வது. இந்த கடமையில் கூட நீங்கள் ஒரு ஆணினுடைய துணை இல்லாமல் செல்லக்கூடாது என்பதாக இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஷரீஅத்தினுடைய அடிப்படையில் நாம் யோசித்தால், இன்றைய காலத்தில் பெண்கள் இந்த வெட்கத்தினுடைய, இந்த மஹரத்தினுடைய இந்த பேணுதல் எவ்வாறு இருக்கிறது யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெண்கள் ஆண்களுடைய துணை இல்லாமல் தனியாக வெட்கமின்றி உலகத்திலே சுத்தி திரியக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். இன்னும் பார்க்கின்றோம், இருசக்கர வாகனத்திலே எந்த உறுப்பை மறைக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்கிறதோ, பழுதாக ஏன் இஸ்லாம் கடமையாக்கியது என்று சொன்னால், அந்நிய ஆண்களுக்கு கவர்ச்சிகரமாக இருக்கக்கூடாது, அவர்களுடைய சிந்தனையை மாற்றமாக சிந்திக்க கூடாது என்பதற்காகத்தான் இஸ்லாம் புர்காவை கடமையாக்கியது. ஆனால் அந்த புர்கா பெண்களுக்கு மத்தியில் எவ்வாறு இருக்கிறது என்பதாக யோசிக்கப்பட்டிருக்கிறோம். அதுவும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது மாற்றார்கள் எவ்வாறு இரு கால்களை விரித்து அமர்ந்து கொள்வார்களோ அதுபோல அமர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இது எல்லாம் வெட்கம் இல்லாத தன்மை. வெட்கம் இல்லாத தன்மை உலகத்தில் எப்பொழுது பரவுமோ அப்பொழுது கியாமத் நாளினுடைய அறிகுறி ஒன்று என்பதாகவும் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. நினைத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் சொல்கிறது, நீங்கள் வெட்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். வெட்கம் என்ற பண்பை நீங்கள் வாழ்வில் அமைத்துக் கொண்டால் அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு காரணம் என்பதாக சொல்ல, அந்த வெட்கம் என்பது எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நினைத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷரீஅத்தினுடைய சட்ட திட்டங்கள், மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்கள் ஒவ்வொன்றும் தம்முடைய வாழ்வை உணர்த்தக்கூடியது என்பதாக நாம் உணர்ந்தால்தான் அதை செயல்படுத்துவது இலகுவானதாக மாறிவிடும். இணைத்துக்குரியவர்களே, இன்று இஸ்லாத்தினுடைய சரீரத்தினுடைய சட்ட திட்டங்களை நாம் குறை செய்வதின் அடிப்படையில் எந்த அளவிற்கு நாம் தாழ்த்தப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், வீரத்தை சொல்லி தந்த சஹாபாக்களை பின்பற்றக்கூடிய நாம் இன்று கோழையாக மாறிவிட்டோம். ஒரு எதிரி முன்னாடி நின்றாருன்னா நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் நம்ம இடத்தில் இல்லை. வெட்கத்தை சொல்லி தந்தக்கூடிய சஹாபி பெண்மக்களுடைய அந்த வாழ்வை பின்பற்றக்கூடிய தம்முடைய பெண்களிடத்திலே வெட்கம் என்பது எங்கு விற்கிறது என்று கேட்கக்கூடிய சூழ்நிலை மாறிவிட்டது. இஸ்லாமினுடைய சரியத்திற்கு, இஸ்லாமினுடைய கட்டமைப்புக்கு ஒரு குறை என்று சொன்னால் உடனே போரெடுத்து நிற்கக்கூடிய அந்த சமூகத்தை பின்பற்றக்கூடிய நாம் இன்று இஸ்லாத்தினுடைய ஷரீஅத்தினுடைய ஒரு குறைபாடு என்று சொன்னால் அதை முன் வருவதற்கு தம்முடைய மனம் என்பது ஏற்படுத்தியதாக இல்லை. ஏன் இந்த அளவுக்கு முஸ்லிம்கள் தாழ்த்தப்பட்டு விட்டார்கள்? இது ஒரு புறம் இருக்க, உலகத்தினுடைய நடைமுறையில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அரசு அலுவலகத்திலே முஸ்லிம்கள் என்பது உள்நுழைவதே மிகப்பெரிய ஒரு சோதனையாக மாறிவிடுகிறது. அவ்வாறு உள்நுழைந்தாலும் கூட அவர் நிரந்தரமாக இருப்பது மிகப்பெரிய ஒரு சோதனை. எங்கு சென்றாலும் இஸ்லாமியர்களுக்கு அடிமேல் அடி விழுந்து கொண்டே இருக்கிறது. எங்கு சென்றாலும் இஸ்லாமியர் கேவலப்படுத்தப்படுகிறார்கள். எங்கு சென்றாலும் இஸ்லாம் என்ற பெயரை சொன்னால் அடிக்கிறார்கள். முஸ்லிம் என்று சொன்னாலே அவர்கள் அடித்து துன்புறுத்தப்படுகிறார்கள். ஏன் இந்த அளவுக்கு நாம் தாழ்த்தப்பட்டு விட்டோம்? இதே விஷயத்தை நாம் முன்னால் யோசித்தால் இஸ்லாமியர்கள் தான் முன்னோடி.
ஆட்சியில் யோசித்து பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியை போல எந்த ஒரு ஆட்சியும் இல்லை. இஸ்லாமியர்கள் தான் சகோதரத்துவத்திற்கு முன்னோடி. ஒவ்வொரு செயல்பாட்டிலும் முன்னோடியாக இருந்த அந்த சஹாபாக்களை பின்பற்றக்கூடிய நாம் இன்று தாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காரணம் ஒன்றே ஒன்று, இஸ்லாம் சொல்கிறது, ஹதீஸ் சொல்கிறது, எப்பொழுது முஸ்லிம்கள் ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு மாற்றமாக நடப்பார்களோ அப்பொழுது கேவலப்படுத்தப்படுவார்கள். எப்பொழுது மாற்றமாக நடப்பார்களோ அப்பொழுது இஸ்லாம் என்று சொன்னால் இஸ்லாத்தின் அடிப்படையில் தெரியாதவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்களை ஆட்சி செய்வார்கள் என்பதை ஹதீஸினுடைய கூற்று. யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு மனம் ஏங்குகிறது என்று சொன்னால், எதிர்பார்க்கிறது, பயப்படுகிறது என்று சொன்னால், கியாமத்தினால் வந்து விடுமோ என்று இது பயக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன் என்று சொன்னால், நபி அவர்கள் கியாமத்தினுடைய அடிப்படையான எந்த அடையாளங்கள் எல்லாம் சொன்னார்களோ எல்லா அடையாளங்களும் தற்போதைய சூழ்நிலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஒரு அடையாளமாக சொன்னார்கள், முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர் எவ்வாறு தம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ அதுபோல இப்பொழுது வாழக்கூடிய முஸ்லிம்கள் அவ்வாறு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உடும்பு என்பது தம் குந்தில் எவ்வாறு செல்லுமோ அதை அவர்கள் செய்தாலும் கூட அதையும் முஸ்லிம்கள் செய்வார்கள். அவர்கள் எதை செய்தார்களோ அதுதான் வாழ்க்கை, அதுதான் வெற்றி என்பதாக நினைத்து அந்த முஸ்லிம்கள் அதையே பின்பற்றுவார்கள். இஸ்லாத்தினுடைய சரியானதை யோசிக்க மாட்டார்கள், அதை புறம் தள்ளுவார்கள். முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர் எதை செய்தார்களோ அவ்வாறே பின்பற்றி நடப்பார்கள். அவ்வாறு நடந்தால் கியாமத்தை எதிர்ப்பார் என்பதாக சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர் யார் என்பதாக கேட்க நபி அவர்கள் சொன்னார்கள், யஹூதிகளும் நஸரானிகளும் என்பதாக சொன்னார்கள். பாருங்கள், யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மாற்றார்களுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறை எவ்வாறு இருந்ததோ அதுபோல இன்று இஸ்லாமியர்களுடைய நடைமுறை அவ்வாறு இருந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை அனாச்சாரங்கள்! பெண்கள் மறைக்கப்படக்கூடியவர்கள். எவ்வாறு முன்னால் உள்ளவர்கள் வெட்கமின்றி திரிந்தார்களோ இன்று மறைமுகமாக எந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்கிறதோ இன்று ஊடகங்களிலே பெண் மக்கள் திரிகிறார்கள். கணவனோடு ஒன்றிணைந்து இந்த உலகத்திலே இப்பொழுது ஷரியத்திற்கு மாற்றமாக ஊடகங்களை திரிகிறார்கள். மறைமுகமாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் இஸ்லாம் சொல்கிறது, அதை அனைவரும் பார்க்க வேண்டும் என்பதாக நினைக்கிறார்கள். யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எப்பொழுது ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்களை நாம் பின்பற்றவில்லையோ அப்பொழுது அநியாயங்கள் என்பது இஸ்லாத்திற்கு எதிராக நடைபெறும் என்பது சத்தியமான உண்மை. எதை வைத்து சொல்கின்றேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அருமையான ஒரு ஹதீஸை சொன்னார்கள், கமா தலூனு கதாலிக யுஅம்மரு அலைக்கும். எப்பொழுது நீங்கள் இஸ்லாத்தினுடைய ஷரியத்திற்கு மாற்றமாக நீங்கள் நடப்பீங்களோ அப்பொழுது இஸ்லாத்திற்கு மாற்றமான ஆட்சியாளர்கள், இஸ்லாத்தை அழித்து ஒழிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்பது உங்களுக்கு சாட்டப்படும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். யோசிக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய ஷரியத்தை முழுமையாக நாம் பின்பற்றவில்லை. ஒவ்வொரு விஷயங்களும் யகூதிகளுடைய நஸரானிகளுடைய செயல்பாடுகள், பேச்சிலே, செயல்பாடுகளிலே, தங்களுடைய நடைமுறைகளிலே, உடையிலே, அதே போல திருமணத்திலே, அனைத்து விஷயங்களிலும் அவர்களுடைய செயல்பாடுகள் வந்துவிடுகிறது. இஸ்லாம் அழகாக சொல்கிறது, பிள்ளைகளுக்கு நீங்கள் சலாமை சொல்லிக் கொடுங்கள். உங்கள் வீட்டில் நுழைந்தால் சலாமை சொல்லிக் கொடுங்கள், வெளியே வந்தால் சலாமை சொல்லிக் கொடுங்கள் என்பதாக இஸ்லாம் சொல்ல, இப்பொழுது யகூதி நஸரானிகளுடைய நடைமுறை உள் நுழையும் பொழுது அந்த சலாம் சொல்லக்கூடிய பண்பு போய்விடுகிறது. இந்த குழந்தை வெளியே செல்லும் பொழுது பாய் என்று சொல்லிக்கிட்டு செல்கிறது, சியூ என்பதாக சொல்கிறது. இதற்கு என்ன அர்த்தம் என்பதாக விளங்கவில்லை. ஒவ்வொரு செயல்பாட்டிலும் பேச்சு முதல் நடைமுறை, உணவு, எல்லா விடயத்திலும் யகூதி நஸரானிகளுடைய செயல்பாடுகள் வந்துவிட்டது. இது வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறவில்லை என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் முஸ்லிமாக இருக்க முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை, சுருக்கமான பயான்.
கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் விழித்து செயல்படக்கூடிய காலம் வந்துவிட்டது. எப்பொழுது நாம் இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப நாம் நடப்போமோ அப்பொழுது அல்லாஹ் தஆலா ஆட்சியாளர்களை மாற்றுவான், தம் வாழ்க்கையை மாற்றுவான், நம்முடைய வாழ்வை நிம்மதிகரமாக மாற்றுவான். அவ்வாறு இல்லாமல் என் மனம்தான் என்னுடைய வாழ்க்கை என்று வாழ்ந்தால் இது மட்டுமல்ல, இதற்கும் அதிகமான ஒரு விடயத்தை பாசிச அரசின் மூலமாக நாம் எதிர்பார்க்கலாம் என்பதை நாம் விளங்கி செயல்படக்கூடிய ஒரு உன்னத கட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கணித்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஷரீஅத்தின்படி மார்க்க சட்டத்திட்டத்தின்படி முழுமையாக கடைபிடித்து வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. முஸ்லிம் மக்களுக்கு கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. தாய்வேலை தொடரக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் உருவாக்கிடுவானாக. நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே நாம் எல்லாம் பிரவேசிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.